ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RVK ஹோம்லி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஊதுபத்தி பாக்ஸும் சணல் கயிறும் வச்சு ஒரு அழகான வால் ஹேங்கிங் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஊதுபத்தி பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதில் பிளாக் கலர் அக்லரிக் பெயிண்டால் பெயிண்ட் பண்ணிடலாம். பிளாக் தான் பண்ணணுமே இல்லை, எந்த டார்க் கலரில் வேணால் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். அந்த பீஸில் லீஃப் மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன லீஃப், பெரிய லீஃப் அந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண லீவ்ஸ் எல்லாருமே ஏதாச்சும் ஒரு டூல்ஸை யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பெண்ட் பண்ணிங்கன்னா பார்க்க ஒரு ரியல் லீஃப் மாதிரியே இருக்கும். பெரிய லீஃபுக்கு டார்க் க்ரீன் பெயிண்ட் அடிச்சிடலாம். சின்ன லீஃப்க்கு லைட் க்ரீன் பெயிண்ட் அடிச்சிடலாம். பெரிய லீஃப் கொஞ்சம், சின்ன லீஃப் கொஞ்சம்னு எடுத்துக்கலாம். அந்த பாக்ஸ் ஃபுல்லாக எவ்வளோ டெக்கரேட் ஆக முடியுமோ அவ்வளோ லீஃப் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு கலரில் ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஷீட் எடுத்து அதில் நான் வரைகிற மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஃப்ளவர் தான் பண்ண போகிறோம். இதே மாதிரி ஒரு ஃப்ளவரை வேஸ்ட் பாட்டில் டெக்கரேட்டிவ் திங் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற, மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ நம்ம அது ஃபுல்லாக ரோல் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு ரோஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம 5 ரோசஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சணல் கயிறை எடுத்து அந்த பாக்ஸ் ஃபுல்லாக வைக்கிற மாதிரி லென்த்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுடலாம். ஸோ நம்ம அங்கே இன்னொரு டெக்கரேட் பண்ணலாம். சணல் கயிறை உங்களுக்கு பிடிச்ச டைரக்ஷனில் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லீவ்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம். நான் 2 சின்ன லீஃபுக்கு மேலே ஒரு ஃப்ளவர் வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக டூத்பிக்கும் எல்லோ கலர் அக்லரிக் பெயிண்டால் நான் ஃபுல்லாக டாட்ஸ் வைக்கிறேன். ஸோ பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. எல்லோ கலர் பெயிண்ட் தான் வைக்கணும் இல்லை, கோல்டு கலர், ஒயிட் கலர் இல்லை எந்த லைட் கலர் வேணால் நீங்கள் வைக்கலாம். வச்சுட்டேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேப் விட்டோம்ல, அங்கே ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். அது மேலே ப்ரூம் ஸ்டிக் தான் நம்ம ஒட்ட போகிறோம். அதே சைஸில் கட் பண்ணி நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன் பாருங்கள். இது எல்லாத்தையுமே ஃபெஃபி பாண்டால் ஒட்டியிருக்கேன். நீங்கள் ஃபெஃபிகாயில் இல்லை ஹாட் க்ளூ போட்டு கூட ஒட்டலாம். இப்போ நான் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட போகிறேன். நீங்கள் ஹோல்ஸ் போட்டு ஆணியில் கூட மாட்டிக்கலாம். இப்போ நான் வாலில் ஹேங் பண்ணிட்டேன். இது பார்க்க ஊதுபத்தி பாக்ஸ் மாதிரியே இல்லை, ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.